ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். அதற்கு முன்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து தமிழ் தடம் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவுகளை கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம். வணக்கம். மம்தா அவர்கள் தேர்தல் பரப்புரையில் பேசின பேச்சு தான் இப்பொழுது பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு. மேற்கு வங்கத்தில் அவங்க ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸ்டாலின் அவர்களுக்கும் பிஜேபிக்கும் ஒரு நெருக்கம் இருக்கு. ஸ்டாலின் அவர்களுக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் ஒரு நெருக்கம் இருக்கு. அதனாலதான் தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டை கண்டுக்கவே மாட்டுறாங்க. மேற்கு வங்கத்தை போட்டு நெருக்கிட்டு இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய நேர்மையான அதிகாரிகளை தமிழ்நாட்டுக்கு மாத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா அங்கிருந்து இங்க ஒரு சொற்பமான அதிகாரிகள் தான் மாத்தி விட்டுறாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க. ராகுலை அட்டாக் பண்றாங்க, பிஜேபி அட்டாக் பண்றாங்கன்றது புரிஞ்சுக்க முடியுது. ஸ்டாலின் அப்படின்ற பேரையும் மென்ஷன் பண்ணி மம்தா அவர்கள் ஒரு தேர்தல் பரப்புரையில பேசுறாங்க அப்படின்னா என்ன சொல்ல வராங்க, என்ன நடந்துகிட்டு இருக்கு? அதான் இப்போ எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த டைம்ல எதிர்பாராத ஒரு இடத்துல இருந்து திமுகவுக்கு அடி விழுது. வெஸ்ட் பெங்கால்ல இருந்து மம்தா பானர்ஜி டிஎம்கேவை அட்டாக் பண்றாங்க. இப்போ திரிணாமுல் காங்கிரஸை பொறுத்தளவுல அவங்க திமுக மாதிரி கிடையாது. இப்போ திமுக அவங்களோட அரசியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாஜகவை எதிர்க்கிற மாதிரி காட்டிக்கிறது, ஆனால் நிஜமாவே பாஜகவை எதிர்க்க மாட்டாங்க. பாஜகவுக்கு எதிராக பெருசாக அரசியல் பண்ண மாட்டாங்க, பாஜகவுக்கு எதிராக பெருசாக போராட்டங்கள் பண்ண மாட்டாங்க, ஆனால் பாஜகவை எதிர்த்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ பாஜக எதிர்ப்புன்ற அந்த ஒரு பிம்பத்தை பயன்படுத்தி ஓட்ஸை வாங்குவாங்க. நாளைக்கு திமுக பாஜக கூடயும் போகலாம். இதுக்கு முன்னாடியும் திமுக பாஜகவோடையும் போயிருக்காங்க. ஆனா காங்கிரஸ் அந்த மாதிரியான பார்ட்டி கிடையாது. ஏன் காங்கிரஸ் அந்த மாதிரியான பார்ட்டி கிடையாது? ஏன்னா காங்கிரஸ் இடத்துல பாஜக உட்கார்ந்துருக்காங்க. ஸோ காங்கிரஸ் நினைச்சாலும் பாஜகவோட ஒரு அலைன்ஸ் வைக்க முடியாது. இது ஒண்ணு. அதே மாதிரி டிஎம்சியும் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலில் டிஎம்சி நினைச்சாலும் பாஜகவோட அவங்க எந்த காம்ப்ரமைஸுக்கும் போக முடியாது. ஏன்னா டிஎம்சி அவங்களோட இடத்த தக்க வச்சுக்கணும்னா, மம்தா பானர்ஜி அவங்க இடத்த தக்க வச்சுக்கணும்னா பாஜகவோட மோதி தான் ஆகும். ஸோ அந்த வகையில டிஎம்சிக்கும் இவங்க திமுகவுக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ மம்தா பானர்ஜி இந்த விஷயத்த சொல்றாங்கன்னா அவங்க நிஜமான பாஜக எதிர்ப்பாளர். அவங்க ஏதோ ஐடியாலஜிக்கலா பாஜக எதிர்க்கிறாங்கன்னு சொல்ல வரல. ஆனா அவங்க இடத்த தக்க வச்சுக்கிறதுக்கு பாஜகவை எதிர்த்தே தீரணும். திமுக மாதிரி பாஜக வச்சு பூச்சாண்டி காட்டணுன்ற அவசியம் அவங்களுக்கு கிடையாது. ஸோ மம்தா பானர்ஜி அவர்கள் நிஜமாவே பாஜக எதிர்த்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு லீடர் இன்னைக்கு டிஎம்கேவையும் ஸ்டாலின் அவர்களையும் அட்டாக் பண்றது பெரிய ஒரு டெவலப்மெண்ட். இது இப்போ இது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒன்று அவங்க டிஎம்கேவுக்கு டேமேஜ் ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாங்க, ரெண்டாவது இந்தியா அலைன்ஸுக்கு டேமேஜ் ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் இதை அவங்க பப்ளிக்கா அவங்க பண்றாங்க. டிஎம்கேவுக்கு எதுக்கு டேமேஜ் ஏற்படுத்துறாங்கன்னு எனக்கு எக்ஸாக்டா எனக்கு தெரியல. ஆனால் அதான் பண்றாங்க. எலெக்ஷன் டைம்ல டிஎம்கேவுக்கு டேமேஜை ஏற்படுத்துறாங்க பப்ளிக்கா. பட் மேபி அவங்களோட எதிர்பார்ப்பு என்னவா இருந்திருக்கும்னா, இப்ப அதிகாரிகள் எல்லாம் ஃபுல்லா தூக்கி போட்டு மாத்திட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான சூழல்ல டிஎம்கே மாதிரியான ஒரு பார்ட்டி ஓரளவுக்கு டிஎம்சிக்கு சப்போர்ட்டா நின்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க எதிர்பார்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான சப்போர்ட்லாம் எதுவும் வரல. இவ்வளவு பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது சில மீடியா மட்டும் அதை பேசுறாங்க, மற்ற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பெருசா அதை பேசல. ஸோ அந்த ஒரு கோபம் இருக்கலாம். ரெண்டாவது, காங்கிரஸ் பார்ட்டி இப்போ ஒரு பெரிய லைபிலிட்டியா மாறிட்டு இருக்கு. இப்போ காங்கிரஸ் பார்ட்டியை பொறுத்தளவுல ஒன்லோ ஸ்ட்ராங்கா இருக்கணும், இல்லைன்னா இல்லாம ஆகி போயிடணும். காங்கிரஸ் பார்ட்டி ஒரு மாதிரி நடுவில் மாட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, காங்கிரஸ் பார்ட்டி கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆச்சுன்னா ரீஜனல் பார்ட்டிஸ்க்குலாம் ப்ராப்ளம் ஆக ஆரம்பிக்குது. இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால்ல காங்கிரஸ் பார்ட்டி டிஎம்சிக்கு பெரிய சிக்கல். இப்போ தனியாக கண்டெஸ்ட் பண்றாங்க, லெஃப்ட் தனியாக கண்டெஸ்ட் பண்றாங்க. ஸோ அப்போ இவங்கெல்லாம் தனியாக கண்டெஸ்ட் பண்ணால் மைனாரிட்டி ஓட்ஸ் உடைப்பாங்க. காங்கிரஸ் பார்ட்டி மோஸ்ட்லி வெஸ்ட் பெங்காலில் மைனாரிட்டிஸோட ஓட்ஸ்லாம் கையில் வச்சிருக்கு. பெரிய ஓட்ஸ் ஒன்றும் கிடையாது, 2-3% இருக்கும்னு நினைக்கிறேன். பட் மைனாரிட்டி ஓட்ஸ் அவங்க கிட்ட இருக்கு. லெஃப்ட்டும் பார்த்தீங்கன்னா ஆன்டி பிஜேபி ஓட்ஸ் அது. ஸோ அப்போ அந்த ஓட்ஸை நீங்கள் டிஎம்சி கிட்ட போடாமல் பிரித்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க. டெக்னிக்கலாக லெஃப்ட்டும் காங்கிரஸும் வெஸ்ட் பெங்கால் என்ன பண்ணுறாங்கன்னா பிஜேபிக்கு தான் மறைமுகமாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அது தெரிஞ்சு பண்ணுறாங்கன்னு நான் சொல்ல வரல, பிளான் பண்ணி பண்ணுறாங்கன்னு நான் சொல்ல வரல. ஆனால் அதுதான் ஆக்சுவலாக நடந்துட்டு இருக்கு. 2021 லெஃப்டும் காங்கிரஸும் அலைன்ஸ் வச்சாங்க. அப்போ அந்த அலைன்ஸ் ஒரு 8% ஓட்டு வாங்குச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ டிஎம்சியோட ஓட்ஸை தான் அவங்க உடைக்கிறாங்க. இந்த எலெக்ஷன்லையும் காங்கிரஸ் தனியாக தான் போட்டிடுறாங்க.
லெஃப்ட்டும் பார்த்தோம்னா அவங்க ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணி தனியாக போட்டிடுறாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா மம்தா பானர்ஜிக்கு இந்த சிறிய கட்சிகள்லாம் இந்தியா அலைன்ஸில் இருக்கக்கூடிய கட்சியெல்லாம் பெரிய ஒரு சுமையாக மாறிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க பாஜக எதிர்ப்பு கையில் எடுக்கிறாங்க. வெஸ்ட் பெங்காலில் பாஜக எதிர்ப்பு அவங்களுக்கு தேவை, ஏன்னா அப்போதான் அவங்க இடத்த தக்க வச்சுக்க முடியும். ஆனால் நேஷனல் லெவல்னு வரும்போது நேஷனல் லெவலில் நம்ம இந்தியா அலைன்ஸோடு சேர்ந்து போகணும், இந்தியா அலைன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இல்லை. நேஷனல் லெவலில் இந்தியா அலைன்ஸ் உடஞ்சாலும் எனக்கு பரவாயில்ல, எனக்கு என் மாநிலத்தில் பாஜக வரக்கூடாது, அது ஏன் கண்ட்ரோல் கீழே இருக்கணும். ஸோ அதனால அவங்க லெஃப்டையும் காங்கிரஸையும் அடிச்சு காலி பண்ணுறாங்க. ஸோ ஒன்று அவங்க இந்தியா அலைன்ஸுக்கு எதிராகவும் போகிறாங்க, இன்னொன்று அவங்க திமுகவையும் அவங்க காலி பண்ணுறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்லாம் பெரிய வீழ்ச்சி வெஸ்ட் பெங்காலில். 2016 எனக்கு தெரிஞ்சு 30-40 சீட்ஸ் ஜெயிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அவங்களால ஒரு சீட் ஜெயிக்க முடியல, கம்ப்ளீட்டாக ஒய்ப் அவுட். அவங்க லெஃப்டை சொல்லவே வேண்டாம், 30 இயர்ஸ்க்கு மேலே பவரில் இருந்தாங்க. ஜோதி பாசு, புத்ததேவ் பட்டாச்சாரியா, பெரிய பெரிய லீடர்ஸ்லாம் இருந்தாங்க. இன்னைக்கு கம்ப்ளீட்டாக ஒய்ப் அவுட் பண்ணி அவங்கள காலி பண்ணிட்டாங்க. ஸோ அதனால இப்போ அவங்களுக்கு என்னன்னா பாஜகவோட முழுமையாக சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இவங்க நடுவில் ஓட்டை கொஞ்சம் உடைக்கிறாங்க. ஸோ இந்த எலெக்ஷனோட அவங்கள க்ரஷ் பண்ணிடணும். அதை செஞ்சால் இந்தியா அலையன்ஸுக்கு அது பாதிப்பு ஏற்படும். பட் அதை பற்றி எனக்கு அவ்வளோ கிடையாது. ரெண்டாவது, அந்த வேலையை நாம் பண்ணும்போது டிஎம்கே மாதிரியான பார்ட்டிஸ் ஏன் கூட வந்து நிற்கணும். தேர்தல் ஆணையம் எங்களை நெருக்குறாங்க அப்படின்னும் பொழுது இங்க இருந்து நீங்க ஏன் பேச மாட்டீங்க, அது ஒரு கன்சர்னா இருக்கும் எனக்கு தோணுது. ஒரு கோபமா இருக்கும் கண்டிப்பா இருக்கும்னு தோணுது. அது ஏன்னா ஒரு இஷ்யூ இல்லை அவங்கள பொறுத்தளவுல. அப்போ இதையும் பார்ப்பாங்கல்ல, எங்களை இவ்வளவு நெருக்கும் பொழுது நீங்க ஜாலியா இருந்துகிட்டு இருக்கீங்க, இங்க பெரிய அதிகாரிகள் மாற்றம் அதெல்லாம் ஒன்றும் நடக்கல, சும்மா ஒரு சொற்பமான காவல்துறை அதிகாரிகளை தான் மாற்றி விட்டாங்க, டிஜிபியை வந்து நியமனம் பண்ணாங்க, அவ்வளோதானே தவிர மேபி பெரிய ஷஃபிள்லாம் இங்கே ஒன்றும் நடக்கலை. ஸோ அந்த கோபமும் இருக்கும். ஒரு டவுட்லேயே பார்க்குறாங்க, மேபி இங்கே ஒரு வேளை லிங்க்ல இருப்பாங்களோ அப்படின்னு. இப்போ ஆக்சுவலாக உண்மையாக என்னன்னா மம்தா பானர்ஜி இதை டவுட்டோட பார்க்குறத விட இபிஎஸ் அதை டவுட்டோட பார்க்கணும். இபிஎஸ் தான் கூட்டணி வச்சிருக்காரு பாஜகவோட, அவர் தான் கவனமாக பார்க்கணும். என்ன கணக்கு ஒன்றும் சரியா நடக்கலையே, அங்கே நிறைய வேலை நடக்குது, இங்கே எதுவும் வேலை நடக்க மாட்டேங்குது, இங்கே வேலை ஏன் நடக்க மாட்டேங்குது, நீங்கள் எங்க கூட டீம்ல இருக்கீங்க, எங்க டீம்ல இருக்கீங்க, அதிமுக டீம்ல இருக்கீங்க, ஏன் நீங்க திமுகவை டேமேஜ் பண்ண மாட்டேங்கிறீங்க, உங்ககிட்ட அதிகாரம் இருக்கு, வெஸ்ட் பெங்கால்ல ஏகப்பட்ட மாற்றங்களை கொண்டு வரீங்க, அதிகாரிகளை தூக்கி வெளில போடுறீங்க, அதே வேலையை இங்க ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க, அதிமுகவுக்கு ஏன் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்கன்றதான் முக்கியமான கேள்விங்க. ஏன்னா இங்க நடக்கிற விஷயங்களால மம்தா பானர்ஜிக்கு ஒன்றும் பெரிய லாபம் இல்லை. மம்தா பானர்ஜி சும்மா ஒரு பஞ்ச் வைக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியும் திமுக மைனாரிட்டி ஓட்ஸை நம்பி இருக்காங்க, பாஜக எதிர்ப்பு அரசியலை கையில் வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் அவங்களோட ஒரே அரசியல், அதில் ஒரு கல்லை விட்டு எறிவோம் அப்படின்றது தான் மம்தாவோட ஸ்ட்ராட்டஜி. சும்மா லைட்டாக ஒரு பஞ்ச் வைக்கிறாங்க. ஆனால் இது முக்கியமாக யாருக்கு பிரச்சனைனா இபிஎஸ்க்கு தான் பிரச்சனை. அவரு தான் அதை கேர்ஃபுல்லாக இப்போ பார்க்கணும். என்ன ஏன் காய் நகர மாட்டேங்குது, திமுக அமைச்சர்கள் மேலே ஏன் பெருசாக எதுவும் அழுத்தம் போடப்படலை. முக்கியமான காவல்துறை அதிகாரிகளை மாற்றிருக்கலாம். இப்போ சிட்டி கமிஷனர் இதெல்லாம் வந்து நிறைய குற்றச்சாட்டு, அவர் வந்து ஒரு தலைபட்சமாக செயல்படுறார் அப்படின்னு தாவேக்கா குற்றச்சாட்டு வைக்கிறாங்க மற்ற கட்சி. அப்படி இருக்கும்பொழுது குறைந்தபட்சம் அதிகாரிகளாச்சு ஷஃபிள் பண்ணியிருக்கலாம் தேர்தல் ஆணையம், அது கூட பண்ண அவங்களுக்கு தயக்கம். ஸோ அதனால இது வந்து இபிஎஸ்க்கு தான் ஆக்சுவலான பிரச்சனை. அவரு தான் ஆக்சுவலாக இப்போ சந்தேகப்பட்டு இருப்பார். இப்போ இல்லை, இப்போதான் மம்தா பானர்ஜி இதை பேசுறாங்க. இது ஸ்டார்டிங்ல இருந்து இபிஎஸ் இதை கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்திருப்பாரு, ஏன் இப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்றது. என்ன பொறுத்தளவுல பாஜகவுக்கும் திமுகவுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படிதான் நான் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடியே நம்ம அதை பேசியிருக்கோம். ஏன்னா பாஜகவுக்கு திமுகவோட தேவை இருக்கு. இப்போ ஒன்று சொல்லலாம், நீங்க 29ல பாஜகவுக்கு திமுகவோட தேவை இருக்கு அப்படின்றது நம்மளோட வாதம். ஏன்னா இப்பயே அவங்களுக்கு சிங்கிள் மெஜாரிட்டி இல்லை, 29ல இன்னும் கொஞ்சம் கூட சீட்ஸ் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதுக்கு திமுகவை அவங்க யூஸ் பண்ண பார்க்குறாங்கன்றதான் நம்மளோட வாதம். அந்த வேலையை அதிமுக வச்சே பண்ணலாமே, இப்போ அதிகாரிகள் எல்லாம் மாற்றலாம், திமுக மேலே நிறைய அழுத்தங்கள் போடலாம், ஏகப்பட்ட ப்ரெஷரை போட்டு அதிமுகவை பலப்படுத்தி விட்டுறலாம். அப்போ 29ல அந்த சீட்ஸே வருமே. திமுக கிட்ட இருந்து வரக்கூடிய இந்த சீட்ஸ் அதிமுக வழியா வருமே. திமுக வழி கொண்டு வரதை விட அதிமுகவை ஈஸியாக வழி கொண்டு வந்துடலாம். இன்ஃபேக்ட் நீங்கள் ஏற்கனவே அதிமுக கையில் தான் வச்சிருக்கீங்க, அப்போ ஏன் போட்டு திமுகவை ஏன் ஃப்ரீயாக விடணும், திமுகவை நெருக்கி அதிமுக வளர்க்கலாமே நீங்கள் கேட்கலாம். ஆனால் இதில் என்ன சிக்கல்னா, அதிமுகவை நீங்கள் வளர்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு வருங்காலத்தில் ஸ்பேஸே இருக்காது. ஸோ பாஜகவோட தேவையும் பூர்த்தி பண்ணணும், சீட்ஸும் எனக்கு வேணும், அட் த சேம் டைம் எனக்கு தமிழ்நாட்டில் பாஜகவையும் வளர்க்கணும். பாஜகவை தமிழ்நாட்டில் வளர்க்கணும்னா அதிமுகவை பலவீனப்படுத்தணும். அதிமுக பலவீனப்பட்டால் தான் பாஜக வளர முடியும். அது நம்ம கிளியர் கட்டா 24ல பார்த்தோம். அதிமுகவோட ஓட்ஸ் டிராஸ்டிக்கா சரியுது.
நிறைய தொகுதிகளில் 3ஆவது இடத்துக்கு தள்ளப்படுறாங்க. பாஜகவோட ஓட் ஷேர் டிராஸ்டிக்காக ஏறுது. ஸோ அப்போ ஏன்னா அவங்க 2 பேரும் போட்டி போடுறது ஒரே ஓட் பேஸுக்கு, ஆன்டி டிஎம்கே ஓட்டுக்கு தான் 2 பேருமே போட்டி போடுறாங்க. ஸோ அப்போ 29ல் எனக்கு இன்கேஸ் சீட் கம்மியாக இருந்ததுன்னா திமுக கிட்ட இருந்து நான் அந்த சீட்டை நான் வாங்கிக்கலாம். 2வது அதிமுகவை நான் பலவீனப்படுத்திட்டேன்னா அந்த இடத்துல நான் வந்து உட்கார்ந்துக்கலாம். ஸோ அதனால இந்த கால்குலேஷன்ஸ் அவங்களுக்கு இருக்கும். என்னை பொறுத்தளவில் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. இவ்வளவு ஸ்மூத்தா அவங்களால காய்கள் நகர்த்த முடியுது பாருங்க. இது ஒரு பொலிட்டிக்கல் ராஜதந்திர பாயிண்ட் ஆஃப் இருந்து பாத்தீங்கன்னா திமுக வெற்றிகரமா அந்த வேலையை பாக்குறாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில என்னோட தேவை பாஜகவுக்கு இருக்குன்ற மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டே இருக்க முடியுது பாருங்க. உங்களோட தேவை ஒருத்தங்களுக்கு இருக்க வரைக்கும் உங்களை அழிக்க மாட்டாங்க. உங்களோட தேவை ஒருத்தங்களுக்கு இல்லைன்னா தூக்கி போட்டுருவாங்க உங்களை. பொலிட்டிக்ஸ்ல அது ரொம்ப அவசியம். நம்மளோட தேவை எல்லாருக்குமே இருக்கணும். அப்பதான் எல்லாரும் சேர்ந்து நம்மளை உயிர் போட வச்சுப்பாங்க. ஸோ அந்த இப்போ அதிமுக நெருக்கிறதுக்கான காரணம் என்ன? அவங்க இருந்தா நான் வளர முடியாது, அப்ப அவங்கள காலி பண்ணும். ஆனா திமுக இடத்துல அந்த மாதிரி கிடையாது பாஜகவுக்கு. ஸோ பொலிட்டிக்கலா பாத்தீங்கன்னா இங்க வேற டைனமிக்ஸ் இங்க ஆப்ரேட் ஆகுது. ஸோ அதனால இப்ப பார்த்தோம்னா கிளியர் கட்டா பாஜக இங்க பெருசா எதுவும் அழுத்தம் போட மாட்டேங்கிறாங்க திமுக மேல. திமுகவும் பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 5 இயர்ஸ்ல பாஜக எதிர எதுவும் பெருசா பண்ணல, ஒண்ணும் பண்ணல. சும்மா குவாய்ட்டா அவங்க பாட்டுக்கு பேச்சு தான். பாசிச எதிர்ப்பு, பாஜக மத அரசியல் அது இதுன்னு பேசுவாங்க. இப்படிலாம் பேசின உடனே பாஜக வலிக்க போதா என்ன? ஒன்றும் ஆக போறது இல்லை. பாஜக பாட்டுக்கு ரைட் ஜாலியா பேசிக்கிட்டே இருங்க. இப்படிலாம் நீங்க பேச பேச திமுக எதிர்ப்பு வாக்குகள்லாம் என் சைடுக்கு வரும். அது மட்டும் இல்லாம இங்க இவங்க பேசுறதுல அங்க ஹிந்து கன்சாலிடேட் நடக்குது. இங்க வந்து சனாதன ஒழிப்புன்றாங்க. அது நார்த்ல பெரிய அளவுல இம்பாக்ட் ஏற்படுத்துது. ஆக்சுவலா பாஜகவுக்கு வந்து டிஎம்கே மாதிரியான ஒரு பார்ட்டி அசர்ட். தமிழ்நாட்டிலையுமே பாஜக ஓரளவுக்கு வளரணும்னா திமுக வேணும். அதிமுக இடத்துல தான் பாஜக வளர முடியும். 2வது நீங்க சொன்ன மாதிரி நார்த் இந்தியன் ஹிந்து கன்சாலிடேஷனுக்கும் அவங்க திமுகவை யூஸ் பண்ணலாம். எப்ப திமுகவை பார்த்து பாஜக பயப்படுவாங்கன்னா திமுக நேஷனல் லெவல்ல காய் நகர்த்தினாங்கன்னா பயப்படுவாங்க. நேஷனல் லெவல்ல ஒரு அலைன்ஸை ஃபார்ம் பண்றது, நேஷனல் லெவல்ல மற்ற கட்சிகளோட சேர்ந்து ஒரு ப்ரொடெஸ்ட் நடத்துறது, அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணா பாஜக டென்ஷன் ஆவாங்க. ஆனா திமுக அதை பண்ணல இது வரைக்கும். ரொம்ப கவனமா ரீஜனல் ஸ்பேஸை விட்டு வெளியே போல. அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் போதும் திமுக அந்த வாய்ப்பை பயன்படுத்தல. நீட் முறைகேடுலாம் நடந்தப்ப திமுக ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. நீட்டுக்கு எதிரானது உங்க அரசியல். மற்ற ஸ்டேட்ஸ்லாம் எந்த கட்சியும் நீட்டுக்கு எதிராக போராடல. ஆனா நீட் முறையீடுன்னு வரும்போது எல்லாம் கோவப்பட்டு வெளில வராங்க. இந்தியா முழுக்க போராட்டங்கள் வெடிக்குது. ஆனா திமுக ரிவர்ஸ் போயிட்டாங்க. நீட் முறைகேடு நடக்கும்போது திமுக ரிவர்ஸ் போயிட்டாங்க. திமுக நினைச்சிருந்தாங்கன்னா அவங்க எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து முன்னாடி நின்று கொண்டு போயிருக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணா பாஜக பயப்படுவாங்க. ஆனா அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிடக்கூடாதுன்றதுல திமுக ரொம்ப கவனமா இருக்காங்க. ஸோ டெஃபினட்டா மம்தா சொல்றது உண்மைதான். மம்தா ஏன் சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா, ஒன்று இந்தியா அலையன்ஸை பலவீனப்படுத்தணும், இந்தியா அலையன்ஸை வீக்கன் பண்ணணும். 2வது திமுகவுக்கும் ஒரு பஞ்ச் வைக்கணும் அப்படின்றது தான். அவங்க உட்காந்து சும்மா வேடிக்கை பார்த்துட்டு கூடாது, எனக்கு சப்போர்ட்டுக்கு வரணும் அப்படின்ற ஒரு அழுத்தத்தையும் அவங்க போடுறாங்க. ஸோ இப்போ ஒன்று இது பிரச்சனை வந்து திமுக கிடையாது, பிரச்சனை இது அதிமுகவுக்கு. இது ஆக்சுவலா அதிமுகவோட பிரச்சனை. பிஜேபி ஒன்றும் பண்ணாம சும்மா உட்காந்துருக்காங்கன்னா திமுக பிரச்சனை இல்லை, அது திமுக அட்வான்டேஜ். அது பிரச்சனை இது அதிமுகவோட பிரச்சனை. 2வது பிரச்சனை இந்தியா அலையன்ஸுக்கு. இந்தியா அலையன்ஸோட எதிர்காலம் என்ன? ஏற்கனவே அகிலேஷ் யாதவ் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்ற மாதிரி பேசுறாரு. ஓமர் அப்துல்லாவை கேட்டா அவரும் ஏறக்குறைய அதே மாதிரி தான் பேசுறாரு. இங்க கேரளால போய் யூடிஎஃப் எல்எஃப்டி பார்த்தோம்னா அடிச்சுக்கிறாங்க. கூட்டணிக்கான எந்த அறிகுறியும் தெரிய மாட்டேங்கிறாங்க, முரட்டுத்தனமா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேருமே மாறி மாறி நீங்க தான் பாஜகவோட பி டீம்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இங்க வெஸ்ட் பெங்கால்லையும் பார்த்தோம்னா மம்தா பானர்ஜி காங்கிரஸையும் பிஜேபியோட பி டீம் தான் சொல்றாங்க. ஏறக்குறைய வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கிட்டோம்னா காங்கிரஸோட செயல்பாடு அப்படிதான் இருக்கு. ஏன்னா அவங்க டிஎம்சி ஓட்ஸ் தான் உடைக்க போறாங்க. காங்கிரஸ் உடைக்கக்கூடிய அந்த மைனாரிட்டி ஓட்ஸ் டிஎம்சிக்கு போகக்கூடிய ஓட்ஸ், அதுதான் அவங்க ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ அந்த வகையில இப்போ மம்தா பானர்ஜிக்கு ஒரு பயம் இருக்கு, பிஜேபி ஸ்ட்ராங்கா வளர்ந்து வராங்க. அப்ப முழுமையா ஓட்ஸ் எதுவும் உடையாம எல்லா ஓட்ஸையும் உள்ள எடுக்கணும். அப்ப காங்கிரஸையும் அவங்க அட்டாக் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணியாச்சுனாலே இந்தியா அலையன்ஸோட எதிர்காலம் பெரிய ஒரு கேள்விக்குள். இதுல பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? காங்கிரஸுக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பை இவங்கெல்லாம் பாக்குறாங்க.
காங்கிரஸ் மீது நம்பிக்கை இல்லை, காங்கிரஸ் மேல நம்பிக்கை இல்லை. காங்கிரஸுக்கு ஒரு 10% ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற நம்பிக்கை இருந்ததுன்னா ஓரளவுக்கு எல்லாம் லைனுக்கு வருவாங்க. இங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைன்ற சூழல் வரும்போது அப்ப எதுக்கு நம்ம தேவையில்லாம, ஆமா தேவையில்லாம ஒன்னு எதுக்கு என் ஸ்டேட்ல நான் வளர விடணும். இப்போ நீங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா, பாண்டிச்சேரியில வந்து ஒரே நாள்ல ராகுலும் ஸ்டாலினும் பிரச்சாரம் பண்றாங்க. பாண்டிச்சேரியில ஒரே நாள்ல பிரச்சாரம் பண்றாங்க, ஆனா ஒரே மேடையில பண்ணல. வேற வேற இடங்கள்ல 2 பேரும் பிரச்சாரம் பண்ணிட்டு அங்க கலைஞ்சு போறாங்க. ஒரே மாநிலத்துல, ஒரு சின்ன மாநிலம், ஒரு 10 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் 10 கிலோமீட்டர் இந்த பக்கம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க 2 பேர். ஆனா ஒரே மேடையில வந்து பிரச்சாரம் பண்ண 2 பேரால முடியல. ஸோ இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு திருமாவர்கள் சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் நடக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. எல்லாரும் அதை நோக்கி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் அதை பேஸ் பண்ணி தான் கணக்குகளையும் போட்டுட்டு இருக்காங்க. இப்போ ராகுல் காந்தி அவர்கள் கேரளாவுக்கு போறாரு, பாண்டிச்சேரிக்கு போறாரு, சென்னை வழியா தான் போறாரு. நினைச்சாருன்னா கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி எங்கேயோ பிரச்சாரம் பண்ணிருக்கலாம். பட் அதெல்லாம் அவர் பண்ணல. தமிழ்நாட்டை அவரு தவிர்க்கிறார். இப்ப காங்கிரஸ் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டாலின் அவர்களும் ராகுல் அவர்களும் சேர்ந்து கண்டிப்பா பிரச்சாரம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. பட் இருந்தாலும் ராகுலோட செயல்பாடுகள் நமக்கு கிளியரா தெரியுது. பார்த்தோம்னா ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு. அப்புறம் ராகுல் காந்திக்கு தமிழ்நாட்டில் செல்வாக்கும் இருக்கு. ராகுல் காந்தி ஒரு பாசிட்டிவான லீடரா பார்க்கப்படுறாரு. ஏன்னா காங்கிரஸா பிஜேபியானா தமிழ்நாட்டில் மோடியை விட ராகுல் காந்திக்கு பெரிய பாப்புலாரிட்டி இருக்கு. அந்த பாப்புலாரிட்டியை டிஎம்கே அலையன்ஸ் பயன்படுத்தணும்னு தான் நினைப்பாங்க. அப்படி இருக்கும்போது ராகுல் காந்தி அந்த பாப்புலாரிட்டியை நான் உனக்கு கொடுக்க மாட்டேன், நான் உனக்கு கொடுக்கறது கம்மியா இருக்கும், ஆனா உங்ககிட்ட இருந்து நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்றது அதிகமா இருக்கும். இப்ப அதான நடந்திருக்கு. 25ல இருந்து 28 சீட்டு ஆயிருச்சு. இப்ப சோ திமுக கிட்ட இருந்து அதிகமா உறிஞ்சு எடுக்கிறாங்க. ஆனா திமுகவுக்கு அவங்க டெலிவர் பண்றது கம்மி ஆயிட்டு இருக்கு. சோ காங்கிரஸ் பார்ட்டி ரொம்ப கிளியரா இருக்காங்க. ஏன் திமுகவுக்கு அவங்க கம்மியா கொடுக்குறாங்கன்னா, டெலிவர் பண்றாங்கன்னா அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை திமுக மேல. திமுகவுக்கு நான் எதுக்கு செய்யணும், நாளைக்கு என் கூட இருப்பாங்களான்ற சந்தேகம் இருக்கு. இதுக்கு முன்னாடி அவங்க அப்படி இல்லையே. 21ல அந்த அலைன்ஸே பார்த்தோம்னா காங்கிரஸ் மட்டும் இல்ல, அந்த அலைன்ஸே டிஎம்கே அலைன்ஸே 21ல இன்னும் கொஞ்சம் கூட ஒரு கெமிஸ்ட்ரியோட இருந்தது. எல்லாரும் சேர்ந்திருப்பாங்க, லீடர்ஸ்லாம் சேர்ந்திருக்கிற மாதிரியான காட்சிகள் அடிக்கடி நம்ம பார்த்தோம். இன்னைக்கு எடுத்துக்கிட்டோம்னா திருமாவளவன் இப்பயும் அன்ஹாப்பியா தான் இருக்காரு, இப்பயும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் அந்த பிரச்சனைகள்லாம் ஓயல. சீட்டை பிரிச்சு கேண்டிடேட்ஸ் எல்லாம் போட்டதுக்கு அப்புறமும் இன்னும் பிரச்சனை ஓயல. அப்புறம் கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு பிரச்சனை இருக்கு, சிபிஐக்கு சிபிஐஎம்க்கு இருக்கு, எம்டிஎம்கேவுக்கு பிரச்சனை பண்ற அளவு கூட சக்தி இல்லை அவங்களுக்கு கம்ப்ளீட். ஆனா கண்டிப்பா அவங்களுக்கு கோபம் இருக்கு. அப்ப இதுல எங்க ஒரு கெமிஸ்ட்ரியே இல்லை இந்த அலையன்ஸ்ல. ஸோ இந்த அலையன்ஸை பொறுத்தளவில் அப்படியே செதறிட்டு இருக்கு. ஓரளவுக்கு அப்படியே முடிஞ்ச அளவுக்கு அந்த அலையன்ஸை பிடிச்சி வச்சிருக்காங்க. எலெக்ஷனுக்கு அப்புறம் இது நிற்குமான்றது பெரிய ஒரு கேள்விக்குறி தான். அது போக எலெக்ஷன் முடிஞ்சாச்சுன்னா திமுகவுக்கு அடுத்த டேர்ம்ல ஆன்டி இன்கம்பன்சி இன்னும் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். இதுக்கு மேபி ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா, மேபி ஜெயிச்சிட்டாங்கன்னா. ஆனா நான் ஸ்ட்ராங்கா நம்புற விஷயம் என்னன்னா, டிஎம்கே கூட்டணியில் கூடிய கட்சிகள் திமுக ஜெயிப்பாங்கன்னு நம்புறாங்க. அதனாலதானே இவ்வளவு அவமானத்தையும் பொறுத்துக்கிறாங்க, இறங்கி வராங்க. இதெல்லாம் பொறுத்துக்கிறாங்கனாலே அவங்களுக்கு திமுக மேல ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் திரும்பவும் இந்த கணக்குகள்லாம் சொல்றாரு, 26க்கு அப்புறம் இங்க அரசியல் களமே மாறும். திமுக ஒன்ஸ் ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுப்போம், 26ல ஜெயிச்சிட்டாங்கன்னா ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் வந்து போறதுக்கு இடம் இல்லாம இருக்கும். ஆன்டி டிஎம்கே ஓட்ஸுக்கு வேற ஸ்பேஸ் இருக்காது. எல்லாரும் ஒன்னும் பிஜேபி கிட்ட போகணும், இல்லாட்டி என்டிகே கிட்ட வரணும். டிவிகேவை ஒரு ஆப்ஷனா பார்க்கல, அவங்க கலைஞ்சிருவாங்க. ஆமா, அவங்க அதுக்கப்புறம் ரெஸ்ட் மோடுக்கு போயிடுவாங்க. இப்ப எலெக்ஷன் டைம்லயே வர முடியல, பொம்மையை வச்சு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. பாவம் தான் படுறோம். ஆமா, இவ்வளவு காசையும் போட்டுட்டு பொம்மை தான் கடைசியில் அவங்களுக்கு. ஸோ அப்ப யோசிச்சு பாருங்க, அவங்களால எலெக்ஷனுக்கு அப்புறம்லாம் பெருசா வெளில வரமாட்டாங்க, வரவும் முடியாது. அப்ப திருமாவளவன் மாதிரியான ஒரு லீடருக்கு ஆன்டி டிஎம்கே ஸ்டாண்ட் எடுக்க வேண்டிய தேவையும் வரும். ஒன்று, திமுக கூட வந்து நீங்க பலவீனப்படுத்தப்பட்டிருக்கீங்க, அவமானப்படுத்தப்பட்டிருக்கீங்க. ரெண்டாவது, ஏடிஎம்கே மாதிரியான ஒரு பார்ட்டி வெளில போயாச்சுன்னா கேம்ல இருந்து உங்களுக்கு ஒரு புது ஸ்பேஸும் கிரியேட் ஆகுது. அந்த ஸ்பேஸ் நீங்க மார்க்கெட் கை வைக்கலாம். அந்த ஸ்பேஸ்ல எனக்கு திரும்ப அந்த பிளான் இருக்குன்னு நான் பாக்குறேன். இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க அந்த அரசியலை விரும்புவாங்க, திமுக எதிர்ப்பு அரசியலை. ஆனா திருமாவளவன் அவர்கள் ஹோல்டு பண்ணி வச்சிருக்காரு. இந்த மக்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் வந்ததுக்கு அப்புறமும் வேண்டாம், நம்ம கொஞ்சம் திமுக எதிர்ப்பா போக வேண்டாம்னு பிடிச்சி வச்சிருக்காரு. நாளைக்கு திரும்பலாம். ஏன்னா நான் எதை சொல்றேன்னா, திமுக ஒரு பிசி பார்ட்டி பை நேச்சர். திமுகவும் சரி அதிமுகவும் சரி, அவங்க தலித் மக்களுக்கு எதிரான ஒரு பாலிடிக்ஸை கையில் எடுக்கக்கூடிய ஒரு கட்சிகள் தான் இவங்க எல்லாமே பிசி பார்ட்டி. ஸோ அப்படி இருக்கும்போது ஆன்டி டிஎம்கே பாலிடிக்ஸ்ன்றது திருமாவளவன் அவர்கள் ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களோட இன்னும் நேச்சுரலா பொருந்தி போகும். ஒரு புது ஃப்ரண்ட் உருவாக்கலாம்ன்றீங்க? ஆமா, சண்டை போடலாம். இங்க வந்து நார்த்ல இருக்க மாதிரி தலித் பாப்புலேஷன் அதிகமா இல்லை, ஆனா கணிசமா இருக்கு. இருந்தாலும்
இன்னும் கன்சாலிடேட் பண்ணலாம். இன்னைக்கு திருமாவளவன் இவ்வளோ ஸ்ட்ராங். இப்போ திருமாவளவனுக்கு ஓட் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கும்? 1-2% இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ கிளியர் கட்டாக அவர் மெஜாரிட்டி டெலிட்ஸே அவர் ரெப்ரசென்ட் பண்ணல. இன்னும் அவர் நினைச்சாருன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஸ்பேஸை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் கூட ஸ்ப்ரெட் ஆகலாம். அதுக்கான ஸ்பேஸ் இருக்குல்ல. ஸோ அதனால ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு அரசியல் கணக்கை போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அதனால நம்ம பார்ப்போம். ஏதோ ஒரு வகையில் நான் ஒன்று கிளியராக தெரியுது, மம்தா பானர்ஜி சொல்றதுல நிறைய உண்மை இருக்குன்னு தாங்க நான் பார்க்குறேன். இப்போ என்கிட்ட ப்ரூஃப் இருக்கான்னு கேட்டிங்கன்னா என்கிட்ட இல்லை. நடவடிக்கையை பார்க்கும்போது எனக்கு தெரியுது. பிஜேபி எதுக்கு இவ்வளவு பெனவலண்டா நடந்துக்கணும் திமுக கிட்ட? ஓகே, என்கிட்ட அதிகாரமே இல்லை அப்படின்ற மாதிரி நடந்துக்கிறாங்க. ஆமா, ஓகே. அப்புறம் பாருங்க, இங்க எல்லா சிஎம்ஸ் எல்லாம் வர போறாங்களாம். அவங்க எல்லாம் வந்தாங்கன்னா திமுக தான் நல்லது. நீங்க வந்து ஹிந்தில எல்லாம் ஏதாவது பேசினாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஆளுங்க கடுப்பாய் போய் திமுக தான் ஓட்டு போடுவாங்க. ஓகே, இது திமுக, இது பாஜகவுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். சரி வாங்க, அதனால தான் கூப்பிட்டு வராங்களோ அப்படின்னு. இப்போ மம்தா அவர்கள் சொல்றாங்க, மம்தா அவர்கள் டைரக்டா ஸ்டாலின் அப்படின்ற பேரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்றாங்க. ஆமா, பேரை யூஸ் பண்றாங்க. அப்போ இந்த கூட்டணி, இந்த இந்தியா கூட்டணி அப்படின்ற கூட்டணி வந்து கருவாட்டு சாம்பார் மாதிரி கொலாப்ஸ் ஆகி போய் கிடக்குது. இப்போ 29ல இது கேரி ஆகுமா? எப்படி பாக்குறீங்க? 29 இப்பயே உடஞ்சிருச்சு. இப்போ 29ல பிஜேபி எதிர்க்கக்கூடிய ஒரு ஃப்ரண்ட் எப்படி உருவாகும்? உருவாகாது. ஓகே, நான் எப்படி பாக்குறேன்னா, இப்போ இந்திய நாட்டுக்கு எது நல்லது நான் பாக்குறேன்னா, பாஜக அப்படின்ற ஒரு கட்சி ஸ்ட்ராங்கா இருக்குன்னா காங்கிரஸ்ன்ற பார்ட்டியும் இருக்கணும். காங்கிரஸ்ன்ற பார்ட்டி இருக்கிறது இந்தியாவுக்கு நல்லது, இந்தியா அப்படின்ற அந்த அமைப்புக்கு நல்லது. இப்போ காங்கிரஸ் என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப வீக் ஆயிடுச்சு. அது போக இன்னைக்கு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் அடிச்சு காலி பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க, யூபியில் கம்ப்ளீட்டாக காங்கிரஸை காலி பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க. அதனால தான் நான் அகிலேஷ்வரெலாம் அவ்வளோ பிரச்சனை. ஸோ இவன் நமக்கு ஒரு லைபிலிட்டியாக இருக்கான், இவனை முடிச்சு கட்டிடணுன்ற இடத்துல தான் எல்லாரும் இருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறோம் வெஸ்ட் பெங்கால்லையும் அதே மாதிரி தான். வெஸ்ட் பெங்காலில் இன்னைக்கு இடதுசாரிகளோடையும் காங்கிரஸால் அலைன்ஸ் ஃபார்ம் பண்ண முடியல, டிஎம்சியோடையும் காங்கிரஸால் அலைன்ஸ் ஃபார்ம் பண்ண முடியல. அப்போ காங்கிரஸோட தேவை யாருக்குமே இல்லை, எல்லாருக்குமே காங்கிரஸ் ஒரு சுமையாகவும் மாறிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய இடங்கள்ல பார்த்தா காங்கிரஸ் அடிச்சு காலி பண்ணிடணுன்ற இடத்துக்கு வந்தாச்சு. குஜராத்தில் அதே மாதிரி தான், ஓரளவுக்கு 2வது இடத்துல இருந்தாங்க. அப்புறம் ஆம் ஆத்மி உள்ள போகுது, அங்கேயும் குஜராத்லையும் ரொம்ப வீக் ஆயிட்டாங்க. ஸோ இப்போ காங்கிரஸ் பார்ட்டி காலி ஆகுதுன்னு வச்சுப்போம். அப்போ மக்களுக்கு பிஜேபி எதிர்ப்பு வாக்காளர்கள் இருப்பாங்களா, அவங்களுக்கு நம்ம பிஜேபியை வீழ்த்தணும்னா காங்கிரஸ் வழியாக வீழ்த்த முடியுன்ற நம்பிக்கை போயிடும். அப்போ என்ன ஆகும்னா ரீஜனலாக திரும்ப ஆரம்பிச்சிருவாங்க எல்லாம். அந்த நேஷனல் பாலிடிக்ஸை பார்க்காம ரீஜனல் பாலிடிக்ஸ்குள்ள எல்லாம் போக ஆரம்பிப்பாங்க, ரீஜனலாக எல்லாம் கன்சாலிடேட் ஆக ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுதான் ஃபியூச்சரில் நான் நடக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். ஸோ நம்ம நேஷனல் லெவலில் இந்த கட்சி அந்த கட்சின்னு சப்போர்ட் பண்ணி பிரயோஜனம் இல்லை. 3 எலெக்ஷன் 29 வந்தா 3 எலெக்ஷன், சாரி 24 இப்பயே 3 முடிஞ்சிருச்சு. அது பெரிய டைம் இல்லை. 14, 19, 24 இன்னொரு எலெக்ஷன் இதே மாதிரி மக்கள் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ எனக்கு என்னன்னா, இப்போ காங்கிரஸ் பார்ட்டி 29ல ரொம்ப வீக் ஆகும்னு நான் பார்க்குறேன். இப்போ ஓரளவுக்கு காங்கிரஸ் பார்ட்டியை மற்ற கட்சிகளாக சேர்ந்து தான் உயிரோட வச்சிருக்காங்க. ஆனால் காங்கிரஸ் பார்ட்டி எல்லாத்துக்கும் ஒரு லைபிலிட்டியா இப்போ மாறிட்டு இருக்கு. ஸோ காங்கிரஸ் பார்ட்டி இன்னும் வீக் ஆயாச்சுன்னா அது இன்னொரு புது நேஷனல் ஃபோர்ஸை உருவாக்கும்னு நான் பார்க்கல. அதுக்கான ஸ்பேஸ் இல்லை நான் பார்க்குறேன். அது ஆனால் அதுக்கான இடமும் இல்லாம ஒரு கோர் ஒன்று வேணும் இல்லையா? இப்போ ஹிந்து அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு இந்தியா முழுக்க ஒரு பார்ட்டி உருவாகுது. காங்கிரஸ் உருவானது கூட விடுதலை அப்படின்ற ஒரு கோரை வச்சு அவங்க இந்தியா முழுக்க உருவாகுறாங்க. திரும்ப ஒரு ஒன்று தேசிய அளவில் ஒரு பார்ட்டி உருவாகணும் அப்படின்னு ஒரு கோர் வேணும் இல்லை? எதை வச்சு அது உருவாகும் சொல்ல வரேன். இப்போ ரீஜனலாக போகிறதுக்கான தேவையே எங்கேருந்து வருதுன்னு பார்த்தோம்னா, காங்கிரஸ் பார்ட்டி பவர்ஃபுல்லாக இருக்கும்போது அவங்க இந்தியன் நேஷனலிசம் பேசினாங்க. காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லாரையும் சேர்த்துக்கிறது. நீங்கள் முஸ்லீம்ஸாக இருக்கலாம், சீக்ஸாக இருக்கலாம், கிறிஸ்டியன்ஸாக இருக்கலாம். முஸ்லீம்ஸ்க்கு பெரிய ஸ்பேஸ் வந்து அந்த காலத்துலேருந்தே காங்கிரஸில் உண்டு. அதுக்கான காரணம் என்னன்னா, அந்த பிரிவினை நோக்கி எங்கேயும் போயிடக்கூடாது, எல்லாரையும் அகாமடேட் பண்ணுன்றதுல காங்கிரஸ் பார்ட்டி அந்த காலத்தில் ரொம்ப கவனமாக இருந்தாங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரு ஸ்பேஸ் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஹிந்துத்துவ நேஷனலிசம் வர ஆரம்பிக்குது. ஹிந்துத்துவ நேஷனலிசம் பார்த்தோம்னா ஆக்சுவலாக அதனால இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஹிந்துத்துவ நேஷனலிசம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காஷ்மீருக்குள்ளே கால் விட முடியல. மோடிக்கு அது ஒரு பெரிய ஆம்பிஷனே இருந்தது, காஷ்மீருக்குள்ளே எப்படியாவது கால் ஊனிடணுன்றது. 2014 ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த முயற்சிகள் எடுக்கிறாங்க. ஆனால் காஷ்மீருக்குள்ள உங்களால் கால் ஊன முடியல. ஏன்னா நேச்சுரலாக நீங்கள் ஹிந்துத்துவ நேஷனலிசம் பேசுனீங்கன்னா காஷ்மீருக்குள்ள போக முடியாது. அது ஹிந்து ஹாட்லேண்டில் தான் அது ஒர்க் ஆகும். இங்கே நார்த் ஈஸ்ட்டை பொறுத்தளவில் சில பகுதிகள் அதே மாதிரி பாஜகவுக்கு சிக்கல் இருக்கு, சில பகுதிகள் பஞ்சாப்லையும் அதே மாதிரி சிக்கல் இருக்கு, தமிழ்நாட்டிலையும் சிக்கல் இருக்கு. தமிழ்நாட்டில் அஃப்கோர்ஸ் ஹிந்து மெஜாரிட்டி இருந்தாலும் ஹிந்துத்துவ மீறி ஒரு ஏத்திஸ்ட் மூமெண்ட் இங்கே பவருக்கு வருது. ஸோ அதனால இங்கேயும் பார்த்தோம்னா
ஒரு ஹிந்துத்துவ பார்ட்டி உள்ள வருவதற்கான ஸ்பேஸ் இங்கேயும் பார்த்தோம்னா ரொம்ப கம்மியா இருக்கு. தமிழ் நேஷனலிசம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, பேர்ல வேணா வேறையா இருந்தாலும் இங்க ஹிந்து ஐடென்டிட்டியை மீறி ஒரு திராவிடன் இயக்கத்தால இங்க பவருக்கு வர முடியுது. ஸோ நேச்சுரலா இங்கேயும் பார்த்தோம்னா சில ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா ஹிந்துத்துவ மூமெண்ட்டுக்கு இருக்கு. அதனாலதான் பார்த்தோம்னா காங்கிரஸ் பீக்ல இருக்கும்போது பாஜகவோட அவங்க ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. காங்கிரஸோட பீக்கை பாஜகவால என்னைக்குமே டச் பண்ண முடியாது. காங்கிரஸால தமிழ்நாட்டிலையும் பவர்ல இருக்க முடிஞ்சது, பஞ்சாப்லயும் இருக்க முடிஞ்சது, எல்லா இடத்துலயுமே காங்கிரஸால இருக்க முடிஞ்சது. ஏன்னா அவங்களோட அரசியல் இந்தியன் நேஷனலிசம். ஸோ ஒட்டுமொத்த இந்தியாலையும் அவங்க பவர்ல இருக்க முடிஞ்சது ஒரு பாயிண்ட்ல. ஸோ காங்கிரஸோட பீக்கையும் பாஜகவோட பீக்கையும் டச் பண்ணீங்கன்னா காங்கிரஸோட பீக் கிட்டே போக முடியாது பாஜகவால. பாஜகவோட மேக்சிமம் எக்ஸ்டென்டே பார்த்தீங்கன்னா இந்தியாவோட மைய பகுதியை பேஸ் பண்ணி தான். தமிழ்நாடு அதிகப்படியான சீட்டே 330 சம்திங் அந்த சீட்டு தான். காங்கிரஸோட பீக் கிட்ட கூட முடியாது. ஆமா, காங்கிரஸோட பீக் போக முடியல இது வரைக்கும். ஆமா. ஸோ காஷ்மீர், தமிழ்நாடு, கேரளா இந்த பகுதிக்குள்ளெல்லாம் பார்த்தோம்னா பாஜகவுக்கு இன்னைக்கும் பெரிய ஒரு சிக்கல் இருக்கு. அதுபோக இன்னொன்று என்னன்னா, ஹிந்துத்துவ போலரைசேஷன் நடக்கும்போது என்ன ஆகும்னா அது ரீஜனல் போலரைசேஷனையும் தூண்டி விட்டுரும். ஒன்று, உங்களால ஃபுல்லா உங்க கரங்களை விரிக்க முடியாதுன்றது ஒன்று. ரெண்டாவது, ஹிந்துத்துவ போலரைசேஷன் ரீஜனல் போலரைசேஷனை கிரியேட் பண்ணிடும். இன்னைக்கு பஞ்சாப்ல இது நடந்துட்டு இருக்கு, காஷ்மீர்ல நடந்துட்டு இருக்கு. நான் எப்பவுமே சொல்லுவேன், தமிழ்நாட்டில் 2016 இருந்து தான் தமிழ் தேசியம் வளர்ந்துட்டு இருக்கு. அது காரணம் தமிழ் மக்களுக்கு ரெப்ரசன்டேஷன்ல அதெல்லாம் ஒன்று. ஆனா பிஜேபி 2016 ஜெயிக்குது. கரெக்டா 2016 தமிழ் நேஷனலிசமுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் ஆகுது. இதுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குல்ல. ஸோ நேஷனல் லெவல்ல ஒரு போலரைசேஷன் நடக்கும்போது அது கவுண்டர் போலரைசேஷன் ஏதோ ஒரு வகையில் இங்கேயும் நடக்குது. திராவிடன் மூவ்மெண்ட் அப்படிதான் வளர்ந்தது. நேஷனல் போலரைசேஷன் அங்கே ஸ்ட்ராங்கா நடக்கும்போது இங்க ரீஜனல் போலரைசேஷன் நடக்குது சவுத்துல. ஸோ அதனால இந்த ஃபேக்டர்ஸும் இருக்கு. அதனால தான் நான் சொல்றேன், நீ ஃபியூச்சர் வந்து ரீஜனல் பாலிடிக்ஸை நோக்கி போகும் அப்படின்ற மாதிரி நான் பார்க்குறேன். அதுக்கான புற சூழல் இப்போ கிரியேட் ஆயிட்டு. காங்கிரஸ் ஸ்ட்ராங்கா இருக்க வரைக்கும் காங்கிரஸ் வர்சஸ் பிஜேபின்ற மாதிரி வண்டியை ஓட்டிட்டு இருக்கலாம். ஆனா காங்கிரஸ் இல்ல, பிஜேபி ஒரு மொனோபோலி ஆகிறாங்கன்னு வச்சுப்போம். அது ஒண்ணு, இன்னும் கொஞ்சம் கூட ஹிந்துத்துவா வந்து இன்னும் கொஞ்சம் கூட ராடிகலைஸ் ஆகும். என்ன சொல்றது, இன்னும் கொஞ்சம் கூட வீரியம் அடையும். ஸோ அதெல்லாம் சேர்ந்ததுன்னா ரீஜனல் பார்ட்டிஸ் வளர்வதற்கான ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். புது ரீஜனல் பார்ட்டிஸா இருக்கலாம். ரீஜனல் பொலிட்டிக்கல் கன்சால்டேஷனுக்கு அது வழிவகை செய்யும்னு பார்க்குறேன். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நேற்று நம்ம கமல் பற்றி பேசியிருந்தோம். அவர் அமௌண்ட் 50,000 கொடுக்க மாட்டாரு, விருப்ப மனு வாங்கல தொண்டர்கள்கிட்ட கொடுக்க மாட்டாரு அப்படின்னு பேசியிருந்தோம். நேற்றே அறிவிப்பு வந்துருச்சு, திரும்ப வாங்கிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு மக்கள் நீதி மையம் அறிவிப்பு. இப்போ உங்களுக்குலாம் நிம்மதியா கொடுத்துட்டேன் அப்படின்னு கொடுத்துட்டாரு. ஆமா, எதுக்கு இது ஒரு பெரிய பேசு பொருளாக மாற்றிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 50,000 அது ஒரு 30 லட்ச ரூபா அதை வந்து திரும்ப கொடுக்குறேன் அப்படின்னு மக்கள் நீதி மையம் ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இதை முன்கூட்டியே பண்ணியிருந்தா இந்த விமர்சனமே வந்திருக்காது. இப்போ அதை யோசிச்சிருப்பாங்க, இருந்தாங்கப்பா உங்க 50,000 ரூபா தூக்கிட்டு எல்லாம் போயிருங்க, உங்களெல்லாம் கட்சியில சேர்த்ததுக்கு. அது அவருக்கு ஒன்றும் இந்த 30 லட்ச ரூபா ஒன்றும் பெரிய காசு கிடையாது. நம்ம நேத்தே பேசணும், இந்த மாதிரியான தொகையெல்லாம் எடுக்கணும்லாம் அவர் யோசிக்க கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. அவர் எவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார், இது ஒன்றும் பெரிய விஷயமா இருந்திருக்காது. அவரும் இதை பெரிய விஷயமா பார்த்துருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். ஸோ அங்கதான் ஒரு பொலிட்டிஷியனுக்கும் ஒரு ஆக்டருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் நினைக்கிறேன். ஒரு பொலிட்டிஷியனா இருந்தா ஒரு கிரைசிஸ் எப்படி வரும்னு தெரியும். எந்த விஷயத்த நம்ம சரியா கையாளலன்னா பெரிய ஒரு பிரச்சனையா நமக்கு போய் முடிஞ்சிடும், நமக்கு எப்படி பேக் ஃபயர் ஆகும்னு தெரியும். இப்போ திமுக அதிமுகலாம் எடுத்துட்டோம்னா சில விஷயங்கள் அவங்க கரெக்டாக பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, பல தவறுகளை பண்ணியிருப்பாங்க, பல தவறுகள் பண்ணதன் மூலமா நிறைய பாடங்களையும் அவங்க கற்றுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தோம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கலெக்ட் ஆகிருக்கும். ஸோ அவங்களுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கும், இதுனா இப்படிதான் பண்ணணும், ஏன் இப்படிதான் பண்ணணும், இதுக்கு முன்னாடி தப்பா பண்ணி நம்ம சிக்கியிருப்போம். ஸோ அதனால ஒரு சிஸ்டம் கரெக்டாக கிளியராக உருவாக்கி வச்சிருப்பாங்க. அது போக அரசியல் பற்றியே யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஒரு விஷயம் பண்றாங்கன்னா இதை பண்ணா அது பிரச்சனையாகுமா, இது பிரச்சனையாகுமாலாம் யோசிப்பாங்க. கமல் அவர் ஒரு நடிகர், அவர் ஒரு ப்ரொடியூசர், இப்போ வேற சில முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ்லாம் போயிட்டு இருக்கு, இதெல்லாம் பத்தி யோசிக்க முடியாது. ஸோ அவரை பொறுத்தளவில் அவருக்கு தப்பா தெரிஞ்சிருக்காது, ஆனா பேக் ஃபயர் ஆகுது. பேக் ஃபயர் ஆகுன்றதை அவர் யோசிக்கல, அது சிக்கல். அவர் ஏன்னா அதுக்கு ஒரு பொலிட்டிஷியனா அவர் இல்லை, ஒரு அரசியல்வாதியா இருந்திருந்தால் இதை கரெக்டா அவர் டீல் பண்ணியிருப்பாரு. பட் எனிவே ஒரு சின்ன இஷ்யூ தான். பட் அவருக்கு பேர் கெட்டு போயிருக்குதுனால, பேர் கெட்டு போயிருக்குன்னு கூட சொல்ல முடியாது, பார்ட்டி கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கு, பார்ட்டியோட இமேஜ் கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். இல்லை, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கி வீரமணி அவர்கள் பிரச்சாரத்துக்கு போறாரு அப்படின்னு நம்ம நேற்று பேசியிருந்தோம். பெரிய வாக்குகள் ஒன்றும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் மாற போறது கிடையாது. ஆனால் அவர் பிரச்சாரத்துக்கு
போகக்கூடிய அந்த ஸ்கெட்யூல் வந்து விமர்சனமாயிருக்கு. விசிகாவுடைய வேட்பாளர்களுக்கு அவர் பிரச்சாரமே பண்ணல. மற்ற திமுகவுடைய கூட்டணி கட்சிகள்லாம் பிரச்சாரம் பண்றாரே தவிர விசிகாவுடைய வேட்பாளர்களுக்கு அந்த 8 தொகுதியில் அவர் பிரச்சாரமே பண்ணல அப்படின்னா நம்ம பேசியிருக்கிறோம். இன்னைக்கு திமுகவுடைய வேட்பாளர்களே அவர் பிரச்சாரத்தை வந்து விரும்பல அப்படின்ற தகவல் செய்தித்தாள்ல வந்திருக்கு. அவர் தேவையில்லாத விஷயங்கள்லாம் வந்து லோக்கல்ல பேசி விட்டுறாரு, தேவையில்லாத கான்ஃபிளிக்டை ஏற்படுத்துது. இதனால ஒரு 1000 வாக்கு 500 வாக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் தாவச்சுன்னா கூட தேவையில்லாம தோல்வி. ஒரு பெரியாரியம் அங்க பேசுறத தேவையில்லாத விஷயம்ன்றீங்க. அவங்க திமுகவுடைய வேட்பாளர்கள் தலைமை கிட்ட சொல்லியிருக்காங்க போல, ஒரு 1000 வாக்கு அப்படி இப்படின்னு போச்சுன்னா கூட தேவையில்லாம பிரச்சனைங்க அது, அதனால அவர் வர வேணான்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைமை கிட்ட திமுக வேட்பாளர்கள்லாம் வேண்டுகோளை விடுத்திருக்காங்க அப்படின்ற செய்தி வந்திருக்கு. திராவிடத்தினுடைய தலைவர், திராவிட கழகத்தினுடைய தலைவர், அவருக்கே இப்படியான ஒரு சங்கடம். திராவிட மண்ணில் திகாவோட தலைவருக்கே வரவேற்பு இல்லை, அதுவும் திமுக. அதுதான் பெரிய ஒரு சோகம். அது காட்டக்கூடிய 2 விஷயம் என்னன்னா, இப்போ நீங்க பிரச்சாரம் போறீங்கன்னா உங்க பிரச்சாரத்துக்கான தேவை இருக்கணும். அப்ப தொண்டர்கள்லாம் ஐயா வந்து பேசினா இங்க பயங்கரமான ஒரு எழுச்சி இருக்கும். ஸோ அதனால ஐயா கண்டிப்பா வந்தே தீரணும்னு சொல்லி வர்றது வேற. இங்க என்ன பண்றாங்க, வரவே வேண்டாம்னு சொல்றாங்க. ஆனா நீங்க வழியே உள்ள போறீங்க. அப்ப என்னோட தேவை இருக்கோ இல்லையோ, என்னோட கான்ட்ரிபியூஷனால உங்களுக்கு நன்மை இருக்கோ இல்லையோ, நான் திமுக கிட்ட ஸ்கோர் பண்ணணும். திமுகவுக்கு சப்போர்ட்டா எலெக்ஷன் டைம்ல ஏதாவது ஒண்ணு பண்ணியே தீரணும். ஸோ அதனால நான் களத்துல இறங்கி நான் பிரச்சாரம் பண்ணுவேன். அது திமுகவுக்கு நெகட்டிவான இம்பாக்டை ஏற்படுத்தினாலும் பரவாயில்ல. அப்ப இது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, திமுகவோட ஒரு எக்ஸ்டென்ஷனா மாறியாச்சு இன்னைக்கு திக. ஒரு காலத்துல திமுகவோட கடுமையா சண்டைலாம் போட்டவங்க, பெரியாருமே கடுமையா திமுக எதிராலாம் நின்றுருக்காரு. ஃபண்டமெண்டலான விஷயங்களை மேபி ஏத்துக்கலாம். ஆனா திகான்ற அமைப்புக்கு தனித்துவம் இருந்திருக்கு. அவங்க திமுகவோட ஒரு எக்ஸ்டென்ஷனா திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு திமுக சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு திமுகவை எந்த வகையிலும் எதிர்க்காம அப்படியே தலையாடிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பா இல்லை. ஆனா இன்னைக்கு பார்த்தோம்னா அந்த மாதிரி மாறி இருக்கு. ஸோ திக அப்படின்ற அந்த அமைப்புக்கு ஒரு தனித்துவம் இல்லை அப்படின்றத ஒண்ணு காட்டுது. இவங்க எந்த அளவுக்கு இறங்கி போய் அவங்களை சப்போர்ட் பண்ண இறங்கிட்டாங்கன்றத காட்டுது. அது அவங்க விரும்பலன்றதுதான் முக்கியமா நம்ம நோட் பண்ண வேண்டியது. அவங்க விரும்பலானும் பரவாயில்ல, நான் வரேன்றாரு. அவர் திமுக தலைமை கூட வந்து நீங்க வேண்டாங்க ஐயா, வயசாயிடுச்சு, இல்ல நான் வரேன் அப்படி. அது ஒண்ணு. அந்த அளவுக்கு திமுகவோட தலைமை திமுகவை சந்தோஷப்படுத்தணும்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். 2வது, தமிழ்நாட்டுல சூழல் எந்த அளவுக்கு மாறி இருக்குன்னு பாருங்க. இப்ப வீரமணி அவர்கள் போறாருன்னா என்ன இருக்கும், பெரியாரோட போட்டோ இருக்கும். அப்புறம் பெரியாரோட கருத்துக்களை மேபி கொஞ்சம் பேசலாம், முற்போக்கான அரசியல் கொஞ்சம் பேசலாம். இதெல்லாம் அவர் சாதி ஒழிப்பு அதெல்லாம் லோக்கல்ல போய் பேசும்பொழுது கிரவுண்டு வேற மாதிரி இருக்குல்ல. அதுதான் நான் சொல்ல வரேன். கிரவுண்டு வேற மாதிரி ஆயிடுச்சு பாருங்கன்றத நான் சொல்ல வரேன். நீங்க முற்போக்காளர்கள் எல்லாரும் இப்ப 5 வருஷமா நடந்ததும் முற்போக்காளர்களோட ஆட்சி தான். தமிழ்நாட்டோட வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா, முற்போக்காளர்கள் பல ஆண்டுகள் திமுக இங்க தமிழ்நாட்டில் ஆட்சி பண்ணியிருக்கீங்க. இதெல்லாம் செய்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு வீரமணி அவர்கள் ரோட்டுக்கு வந்து பெரியார் பத்தியும் முற்போக்கு அரசியலும் பேசினா நமக்கு ஓட்டு கிடைக்காதுன்ற சூழல் இருக்கு. அப்ப இங்க 60 வருஷமா திராவிட ஆட்சியெல்லாம் நடந்து என்ன பிரயோஜனம்? உங்க முற்போக்கு அரசியலுக்கு ஓட்டே கிடையாதுன்றாங்க. ஆக்சுவலா கிரவுண்ட் ரியாலிட்டி எப்பவுமே இதை தான் இருந்திருக்கு. அதனாலதான் திமுக என்னைக்குமே திகாவை ஓரமா ஒதுக்கி தான் வச்சிருந்திருக்காங்க. ஆனா இப்ப இந்த 5 வருஷமா தான் திராவிட மாடல்ன்றது, பெரியார் மண்ணுன்னு சொல்றது, அப்புறம் திராவிடியன் ஸ்டாக்கா டி ஸ்டாக்கா அந்த மாதிரி பேசுறது, இதெல்லாம் கருணாநிதி அவர்கள்லாம் பேசல. ஏன்னா அவருக்கு தெரியும் இதெல்லாம் பேசினா ஓட்டு போயிடும்னு தெரியும். ஸோ அதனால அவரு பெரியாருக்கு பெருசா அறிவாலயத்துல சிலை கிடையாது. ஸோ ரைட், எல்லாம் ஒரு அது மட்டும் இல்லாம இதனால ஒரு வாக்கு வரும் அப்படின்னு ஒண்ணு கிடையாது. டி ஸ்டாக்னு சொல்றதுனால ஒரு வாக்கு வரும் அப்படி அதுக்குன்னு ஒரு வாக்கு இருக்கான்னு அதுல ஒண்ணும் கிடையாது. இங்க அது என்னன்னா, மிடில் கிளாஸ் இன்டெலெக்சுவல்ஸ், அப்புறம் கொஞ்சம் அப்பர் மிடில் கிளாஸ் ஆட்கள், இந்த திராவிட பாரம்பரியத்துல சில பேர் வந்திருக்காங்கல்ல, அவங்களுக்கு அது குஷியா இருக்கும். நாங்கெல்லாம் டி ஸ்டாக், இது வந்து திராவிட மண் அப்படின்லாம் பேசுறது அவங்களுக்கு குஷியா இருக்கும். ஸோ அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு இதை பண்ணிக்கலாம். ஆனா களத்துல போய் ஓட்டுன்னு கேட்டா அங்க வேற மாதிரியான சூழல் இருக்கும். நீங்க பேசுற அரசியல்லாம் அங்க போய் பேசினா பெரியார் சொன்ன விஷயங்கள், உங்களோட முற்போக்கு அரசியல், பெண்ணியம், இதெல்லாம் நீங்க வெளியே போய் ஓட்டு கேட்கிற இடத்துல பேசுனீங்கன்னா ஓட்டு கிடைக்காது. நீங்க மக்கள்கிட்ட இருந்து தனிமைப்பட்டு போயிருவீங்க. அதனாலதான் கருணாநிதி அவர்கள் ஓரமா ஒதுக்கி வச்சாரு. ரொம்ப க்ளோஸா அவங்க மெயின்டைன் பண்ணிக்கலாம். அவங்க சில வேலைகள் பண்ணாங்க, அதை தாண்டி நீங்க திக கிட்ட ரொம்ப க்ளோஸா போல. ஆனா இந்த லாஸ்ட் 5 இயர்ஸ் பார்த்தோன்னா ஸ்டாலின் வந்து ரொம்ப
அக்ரஸிவா அந்த திராவிட அரசியல் அப்படி திரும்ப என்ன சொல்றது, அது திருப்பி உயிர்ப்பிக்க முயற்சி பண்றாரு. திராவிடம்னு பயங்கரமா திராவிடம் பேசுறது, ஹிந்தி எதிர்க்கிறது, ஒன்றியம்னு சொல்றது. கருணாநிதி அவர்களும் ஒன்றியம்லாம் சொல்லியே, மத்திய தான், ஆமா மத்திய அரசு தான். இன்னைக்கு பார்த்தா ஒன்றிய அரசியல், ஒன்றிய அரசு அப்படி இப்படின்னு பேசி எக்ஸ்ட்ரா என்ன சொல்றது, அண்ணா கருணாநிதி அவர்களை விடலாம் ஒரு ஸ்டெப் மேல போயிட்டாங்க. இதெல்லாம் போனதுக்கு அப்புறம் இப்ப ஓட்டு கேட்கலான்னு கிரவுண்டுக்கு போனா ஐயா வராதீங்கன்றாங்க. அப்ப இவங்க பண்ற அரசியலுக்கும் கள நிலவரத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருங்க. சோ ஒண்ணு, இவங்க திமுகவை குஷிப்படுத்துறதுக்காக எந்த அளவுக்கு இறங்குறாங்க, இந்த அமைப்புகளுக்கெல்லாம் தனித்துவம்னு எதுவுமே இல்லை அப்படின்றது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த அமைப்புகளுக்கு மக்கள்கிட்ட செல்வாக்கும் இல்லை, மக்கள்கிட்ட இருந்து ரொம்ப தனிமைப்பட்டு போயும் இருக்காங்க. இவங்களோட தேவையும் இன்னைக்கு சொசைட்டில இல்லை. அது மட்டும் இல்லாம திகாவுடைய மைண்ட் செட்டு பாருங்க. விசிகாவுடைய 8 தொகுதிகளுக்கு நான் பிரச்சாரத்துக்கு போக மாட்டேன். மேபி அவங்க என்ன முடிவெடுத்தாங்கன்னு தெரியல, அந்த ஸ்கெடியூல்ல இல்லை. அது மட்டும் இல்லாமல் தனி தொகுதிகள், ஒரே ஒரு தனி தொகுதியில் தான் கி வீரமணி அவர்கள் பிரச்சாரம் பண்ணுறார். 44 தனி தொகுதியில் இருக்கு தமிழ்நாட்டில். ஆனால் ஒரே ஒரு தனி தொகுதியில் தான் அவர் போய் பிரச்சாரம் பண்ண போறாரு. அப்படின்னா திகா அப்படின்ற அந்த கட்சி தன்னுடைய எசன்ஸ் எல்லாத்தையும் மறந்துட்டாங்க, இழந்துட்டாங்க, ஒண்ணுமே இல்லை நிற்குது. அதனால மக்களும் பெரிய நம்பிக்கை அவங்க மேல வைக்கல. அவங்களும் அந்த விஷயத்தெல்லாம் இழந்துட்டு இன்னைக்கு சும்மா அப்படியே ஒரு ஓடு மாதிரி, ஒரு கூடு மாதிரி இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான். தமிழ்நாட்டில் நடக்கிறது பிசி பாலிடிக்ஸ் தாங்க, அதுல எந்த மாற்று கருத்தும் உங்களுக்கு வேண்டாம். திமுகன்றது ஒரு பிசி கட்சி தான். தமிழ்நாட்டுக்கும் நார்த்தில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்கள், நிறைய மாநிலங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் இதுதான். மற்ற மாநிலங்களில் பார்த்தோம்னா அந்த அப்பர் லேயரும் பாட்டம் லேயரும் ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணுவாங்க. இங்கே வந்து பார்த்தோம்னா நடுவில் பிசி, இந்த மிடில் கிளாஸ் ரொம்ப பெரிய ஒரு சங்க் இருக்காங்க. ஸோ இங்கே பிசி பாலிடிக்ஸ் நடக்குது. ஸோ நேச்சுரலாக நீங்கள் பேசுறது என்ன வேணாலும் பேசலாம், நீங்கள் வந்து முற்போக்கு பேசலாம், அது பேசலாம், இது பேசலாம். ஆனால் ஓட்டிங்னு வரும்போது இங்கே இதுதான் யதார்த்தம். ஸோ இப்போ திமுக பண்ணுறது பிசி பாலிடிக்ஸ் தான். அவங்களோட முக்கியமான பவர்ஃபுல் ஆட்கள்லாம் பாருங்க, சில மினிஸ்டர்ஸ்லாம் பேருக்கு நீங்கள் கொடுக்குறீங்க வாய்ப்பு, ஆனால் பவர்ஃபுல் மினிஸ்டர்ஸ்லாம் யாரா இருக்காங்க? ஸோ அதனால இங்கே ஒன்றும் சோஷியல் ஜஸ்டிஸ்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் தேர்தல் காலத்தில் உங்களோட முற்போக்கெல்லாம் காட்டிங்கன்னா, உங்கள் முற்போக்கு எங்கே காட்டலாம்னா ஒரு க்ளோஸ்ட் ஆடிட்டோரியமில் 15 பேர் வருவாங்க. அந்த 15 பேர் தான் எல்லா மீட்டிங்லையும் உட்காந்துருப்பாங்க. அங்கே போய் உட்காந்துக்கிட்டு உங்களோட முழு முற்போக்கையும் நீங்கள் காட்டலாம், அதை வீடியோவை அப்லோட் பண்ணி போடலாம். இது ஓகே. அதை தாண்டி நீங்கள் கிரவுண்டில் போயெல்லாம் இந்த பாலிடிக்ஸ்லாம் பேசுனீங்கன்னா கம்ப்ளீட்டாக அது பேக் ஃபயர் ஆகும். ஏன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் ஒரு பிசி கட்சியாக இருக்கீங்கன்னா அந்த பாலிடிக்ஸ் தான் கிரவுண்டில் நீங்கள் பண்ண முடியும். அதை மீறி நீங்கள் ஒரு பிசி கட்சியாக இருந்துட்டு நீங்கள் சோஷியல் ஜஸ்டிஸை பேசிக்கிட்டு வேற ஒரு அரசியலை களத்தில் போய் பேசினா உங்களுக்கு ஓட்டு அது கன்வெர்ட் ஆகாது. இங்கே இருக்கக்கூடிய 2 கட்சிகளும் அப்படிதான், திராவிடியன் பாலிடிக்ஸே அதுதான். ஸோ அதனால இவ்வளோ தூரம் தான் போக முடியும். தொண்டர்களுக்கு விவரம் தெரியுது, ஐயா வந்தாருன்னா நமக்கு சிக்கலாயிரும். அதனால ஐயா வராமல் இருக்கிறது தான் நம்ம கட்சிக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய தொண்டா இருக்கும். விஜய் மாதிரி இருந்துருங்க அப்படின்னு. ஆமா, அப்படின்னு வீட்டிலே இல்லாட்டி நீங்க உள்ளரங்க கூட்டங்கள் போடலாம், ஒரு 20-30 பேரை வச்சுட்டு அவங்களெல்லாம் பேசலாம். இன்னைக்கு பாருங்க, இப்போ எனக்கு தெரிஞ்சதே எப்படின்னா, இவங்க சீமானோட வீட்டை முற்றுகையிடணும்னாங்கல்ல, ஆமா, அப்பதான் நான் பார்த்தேன். அதுவும் நிறைய அமைப்புகள், ஆமா, வந்த ஆட்களை விட அமைப்புகளோட எண்ணிக்கை அதிகமா இருந்தது. ஏகப்பட்ட அமைப்புகள், எல்லா அமைப்புகளையும் சேர்த்து ஒரு கூட்டத்தை காட்டுறோம் பாரு அப்படின்னு காட்டினா மொத்தம் ஒரு 300ல இருந்து ஒரு 500 பேர் வந்து உட்கார்ந்து நிற்கிறாங்க. அவங்க ஃபுல் ஸ்ட்ரென்த் இது இவ்வளவுதான். ஸோ அப்ப இவ்வளவு தூரத்துக்கு வீக்கா இருக்காங்க. இவங்க பேசக்கூடிய அரசியலால தான் இவங்க தனிமைப்பட்டு போய் இவ்வளவு சின்ன கூட்டமா இன்னைக்கு இருக்காங்க. அந்த அரசியல் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் பார்ட்டி பேசினா என்ன ஆகும்? இவங்க ரேஞ்சுக்கு அந்த மெயின் ஸ்ட்ரீம் பார்ட்டியும் மாறிடும். அதனால இவங்க கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறதா நல்லது. அதனாலதான் கருணாநிதி அவர்கள் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாரு. என்னைக்குமே இந்த ராடிக்கல் லிபரல்ஸ் இருக்காங்கல்ல, இங்க பெரிய அரசு சொல்லிக்கிறவங்க ஒவ்வொரு நாட்டிலையும் இருப்பாங்க, வேற வேற பேர்ல ஒவ்வொரு நாட்டிலையும் அவங்க இருப்பாங்க. இந்த ராடிக்கல் லிபரல்ஸும் அவங்க பார்த்தோம்னா ஒரு சின்ன ஐசோலேட்டட் குழுக்களை தான் அவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு ஒன்றும் பெரிய சோசியல் பேஸ்ல இருக்காங்க. ஆனால் அவங்க இருக்கக்கூடிய நாங்கள் பயங்கரமான ஆட்கள், நாங்கள் சொல்றது அரசியல் அப்படி இப்படின்னு அவங்க பெருசா அவங்களுக்குள்ள பெரிய கணக்குகள் வச்சிருப்பாங்க. ஆனால் பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் அவங்களுக்கு சொசைட்டியில் இருக்காது. ஸோ ஒரு பார்ட்டி மெயின் ஸ்ட்ரீம் பார்ட்டியா இருக்கணும்னா இந்த சின்ன சின்ன குரூப்ஸோட ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடாது. இருந்தீங்கன்னா அது உங்களோட கிரெடிபிலிட்டியும் டேமேஜ் பண்ணிடும். ஸோ திமுகவுக்கு இது ஒரு நல்ல ஒரு
பாடமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த லாஸ்ட் 5 இயர்ஸ் கொஞ்சம் க்ளோஸ் ஆகிட்டாங்க லிமிட்டை தாண்டி. இப்போ ஓட்டு வாங்கணும்னு வரும்போது பேக் ஃபயர் ஆகுது. ஓகே, பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் நம்மோடு பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.